ஸோ அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெருமாள் திருமொழி ரொம்ப ஈஸியான ஒரு லெசன். இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸும் ரொம்ப எளிமையாக கேட்பாங்க, நம்மளால் நல்லபடியாகவே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த பெருமாள் திருமொழி அப்படின்றத இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம கொஞ்சம் குயிக்காக முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு பகுதி அப்படின்றதும் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ போகிறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். இல்லைனா நீங்கள் வீடியோஸை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். அதனால் மிஸ் பண்ணக்கூடாது சார், நான் ரெகுலராக கிளாஸஸை கரெக்டாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஷிமோன் சாரை நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஷிமோன் சாரை நீங்கள் மீட் பண்ண முடியும். எப்போ சார் மீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 15 நவம்பர் ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. ஸோ 16 நவம்பர் ஆக்சுவலாக அதெல்லாம் முடிஞ்சது தான், சரிங்களா? ஒரு வாட்டி சொல்கிறேன். ஸோ 10 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் திருச்சி, அடுத்து 16 ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை. முடிஞ்சது தான், ஒரு வாட்டி சும்மா சொல்கிறேன், சரிங்களா? 22 நவம்பர் ஈவினிங் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய தாம்பரம். 23 நவம்பர் காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேலம். அடுத்து 23 நவம்பர் ஈவினிங் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு. 29 நவம்பர் ஈவினிங் 5 மணிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய வேளச்சேரி. 30 நவம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் 5 மணிக்கு. ஸோ இந்த டேட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷிமோன் சார் உங்களுக்கு நேரில் வராங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா MCQ கில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்க போது கிட்டத்தட்ட 40 கொஷின் அப்படின்றது இருக்க போது. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டோட இருக்கீங்களோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷிமோன் சாரை நேரில் மீட் பண்ணலாம். நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸஸ் கிடைக்கும். அப்புறம் ஷிமோன் சாரோட செல்ஃபி எடுக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் அப்படின்றது இருக்க போது. ஸோ அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷிமோன் சாரை நேரில் மீட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல்லையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெசனுக்குள்ளே போகலாம். பெருமாள் திருமொழி யார் இயற்றிருக்கா அப்படின்னா குலசேகர ஆழ்வார் இயற்றிருக்காரு. பெருமாள் திருமொழி யார் இயற்றிருக்கா? குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பெருமாள் திருமொழி இயற்றிருக்காரு. பெருமாள் திருமொழி யார் இயற்றிருக்கா? குலசேகர ஆழ்வார் இயற்றிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன், நல்லா கவனிங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடலாவே பாடிதான் காமிச்சிருந்தேன். தமிழர் பண்டைய நாட்களில் இருந்தே அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணும் இயல்புடையவர்களாக இருக்கிறார்கள். தமிழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய நாட்கள் அப்படின்னா முன்னாடி காலத்திலிருந்து தமிழர்கள் பண்டைய நாட்களில் இருந்தே அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணும் இயல்புடையவர்களாக இருக்கிறார்கள். தமிழர்கள் பண்டைய நாட்கள் அப்படின்னா முன்னாடி காலத்திலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் வாழ்வியலை பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வியலோடு இணைத்து காணும் இயல்புடையவராக இருக்காங்க. அறிவியல் வாழ்வியலை வாழ்வியலோடு இணைத்து காணக்கூடிய இயல்புடையவராக இருக்காங்க. அதன் விளைவாக சங்க இலக்கியத்தில் அறிவியல் கருத்துக்கள் நிறைந்துள்ளன. அதனுடைய விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியத்தில் அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கு. எதில் அதிகமாக இருக்கு? சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கு. அதற்கு இணையாக பக்தி இலக்கியத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கு. அப்போ அதற்கு இணையாக பக்தி இலக்கியத்திலையுமே அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தமிழர்கள் பண்டைய நாட்களில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணும் இயல்புடையவர்களாக இருக்காங்க. தமிழர்கள் பண்டைய நாட்களில் இருந்தே அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணும் இயல்புடையவர்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியத்தில் அறிவியல் கருத்துக்கள் நிறைந்துள்ளன. சங்க இலக்கியத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கு. அதற்கு இணையாக பக்தி இலக்கியத்திலையும் அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கு. பக்தி இலக்கியத்தில் என்ன இருக்கான்? அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கு. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கவனிங்க. ஸோ முன்னாடி காலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது நிறைந்து இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க, சரிங்களா? ஸோ தமிழர்கள் பண்டைய நாட்களில் இருந்தே அறிவியலை வாழ்வியலோடு இணைத்திருக்காங்க. நம்முடைய தமிழர்கள் அறிவியல் என்ன பண்ணிருக்காங்க? வாழ்வியலோடு இணைத்து காணக்கூடிய ஒரு இயல்புடையவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதன் விளைவாக சங்க இலக்கியத்திலையுமே அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கு. சங்க இலக்கியத்திலையுமே அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கு. அதற்கு இணையாக பக்தி இலக்கியம், அதற்கு இணையாக பார்த்தீங்க அப்படின்னா பக்தி இலக்கியத்திலையும் என்ன பண்றாங்க? அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது செறிந்திருக்கு. பக்தி இலக்கியத்திலையுமே அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது செறிந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல கவனிங்க, இந்த பாடலை பாருங்க. வாளாளறுத்து இந்த பாடலை உங்களுக்கு நான் வந்து எளிமையா மனப்பாடம் பண்றக்கூடிய வகையில சினிமா பாட்டு பாணியில் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பாடலை பாடி காமிக்கிறேன். வாளாளறுத்து சுடினும் மறுத்து வன்பால் மாளாத காதல் நோயா லன் போல் மாய மீளா துயதரினு வித்துவ கோட்டம் மாணியாலா உனதொருளை பார் பெண்ணடியேனே. இந்த பாடல் உங்க எல்லாருக்கும் எளிமையா தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி கூட உங்களுக்கு பாடி காமிச்சிருக்கேன். வாளாளறுத்து சுடினும் மறுத்து வன்பால் மாளாத காதல் நோயா
லன் போல் மாய மீளா துயதரினு வித்துவ கோட்டம் மாணியாளா உனதருளே பார் பெண்ணடியேனே அப்படின்றத சொல்றாங்க. இது பாசுரை எண் பார்த்தீங்க அப்படின்னா 691. பாசுரை எண் 691. பாலால் அறுத்து சுடினும் மறுத்து வன்பால் மாளாத காதல் நோயார் லன் போல் மாய மீளா துயதரினு வித்துவ கோட்டம் மாணியாளா உனதருளை பார் பெண்ணடியேனே அப்படின்றத சொல்றாங்க. பாசுரை எண் 691. மறந்துடாதீங்க, பாசுரை எண் 691. சரிங்களா? ஸோ வாளால் அறுத்து சுடினும் மறுத்து வன்பால் மாளாத காதல் நோயா லன் போல் மாய மீளா துயதரினு வித்துவ கோட்டம் மாணியாளா உனதருளே பார் பெண்ணடியேனே. ஸோ இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு மனப்பாடமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாடலை இயற்றினது யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். சார் நல்லா பாடுறீங்க, ஆனால் என்ன அர்த்தம் தான் ஒன்றும் புரிய மாட்டுது சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அதாவது மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கே என்று உணர்ந்த நோயாளி அவரை நேசிப்பார். அதாவது மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை, மருத்துவர் பார்த்தீங்கன்னா உடலில் ஏற்பட்ட புண்ணை என்ன பண்ணுவாங்களாம், கத்தியால் அறுத்து சுடுவாராம். இப்போ நமக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம டேரெக்டாக டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர்கிட்ட போகும்போது அவர் என்ன பண்ணுவார், அவர் இந்த மாதிரி உனக்கு பிரச்சனை இருக்குப்பா, உனக்கு சர்ஜரி பண்ணணும், உனக்கு சரி பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவார். ஸோ நமக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜரி பண்ணுவார். இந்த மாதிரி என்ன பண்ணுவார், சர்ஜரி அப்படின்றது பண்ணுவார். ஸோ வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தினும் வித்துவ கொட்டம்மானி ஆளா உணர்வுகளை பார்ப்பன் அடிவேனே. மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும், இந்த மாதிரி சுட்டாலும் அதன் நன்மைக்கே என்று உணர்ந்த நோயாளி அவரை நேசிப்பார். அதாவது நமக்கு ஒரு டாக்டர் என்ன பண்றாரு, சர்ஜரி பண்றாரு அப்படின்னா வலிக்கும் எரியும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குடா. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, உடம்புக்கு பிரச்சனை அப்படின்னு டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவார், சர்ஜரி அப்படின்றது பண்ணுவார். பண்ணதுக்கப்புறம் வலிக்கும் எரியும் என்னென்னவோ பண்ணும். அந்த எதுக்காக அந்த வலி அப்படின்னா அதுக்கடுத்து அந்த பின்னாடி இருக்க அந்த வலி பெருசாக வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு சர்ஜரி அப்படின்றது நடக்குது. சரிங்களா? ஸோ மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கு என்று உணர்ந்த நோயாளி என்ன பண்ணுவாராம், அவர் மீது அன்பு வைப்பாராம். அது மாதிரி வித்துவ கோட்டில் எழுந்திருக்கும் அன்னையே, வித்துவ கோட்டில் எழுந்திருக்கும் அன்னையே, அது போன்று நீ உனது விளையாட்டால், நீ உன்னுடைய விளையாட்டுனால நீ எனக்கு நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும், நீ உன்னுடைய விளையாட்டுனால நீ எனக்கு நீங்காத துன்பத்தை எனக்கு கொடுத்தாலும், இறைவனே நீ உன்னுடைய தீராத விளையாட்டுனால நீ எனக்கு நீங்காத துன்பத்தை கொடுத்தாலும் உன்னுடைய அடியவனாகிய நான் உன்னுடைய அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கிறேன். உன்னுடைய அருளையே என்ன பண்றேன், எப்பயுமே எதிர்பார்த்து வாழ்றேன் அப்படின்றத சொல்றாரு. மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும், மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கு என்று உணர்ந்த நோயாளி, நன்மைக்கு தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய நோயாளி என்ன பண்ணுவார், அவரை நேசிப்பார். வித்துவ கோட்டில் எழுந்திருக்கும் அன்னையே, அது போன்று நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும், உன்னுடைய விளையாட்டினால நீ எனக்கு நீங்காத துன்பத்தை தந்தாலும் உன்னுடைய அடியவனாகிய நான் உன்னுடைய அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கிறேன். உன்னுடைய அருளை தான் என்ன பண்றேன், எப்பயுமே எதிர்பார்த்து வாழ்றேன் அப்படின்றத சொல்றாரு. இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா 2 பிக்சர் இருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவர். யாரு, மருத்துவர் பார்த்தீங்க அப்படின்னா உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்ணை கத்தியால் அறுத்து சுடுறாரு. மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுடுறாரு. அப்படி கத்தியால் அறுத்து சுடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வலிக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும். ஆனா என்ன பண்றாரு, இது நன்மைக்கு தான் அப்படின்னு உணர்ந்த நோயாளி, நம்ம பண்றதெல்லாம் நமக்கு நன்மைக்கு தான், நமக்கு எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்லாம் நமக்கு நன்மைக்கு தான் அப்படின்னு உணர்ந்த நோயாளி அவரை நேசிப்பார். அவர் என்ன பண்ணுவாராம், அன்பு காட்டுவாரு. வித்துவ கோட்டில் எழுந்திருக்கும் அன்னையே, வித்துவ கோட்டில் எழுந்திருக்கும் அன்னையே, அது போன்று நீ உனது விளையாட்டால், உன்னுடைய விளையாட்டுனால நீ எனக்கு நீங்காத துன்பத்தை கொடுக்குற, உன்னுடைய விளையாட்டுனால என்ன பண்ற, நீ எனக்கு நீங்காத துன்பத்தை கொடுக்குற, உன்னுடைய அடியவனாகிய நான் உன்னுடைய அருளை எதிர்பார்த்து இருக்கேன். இறைவா, எனக்கு என்னதான் நீ துன்பத்தை கொடுத்தாலும் நீ அந்த துன்பம் கொடுக்கறதெல்லாம் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் கொடுக்குற இறைவா, எனக்கு நல்லா தெரியுது இறைவா. ஆனாலும் நான் உன்னுடைய அருளை எதிர்பார்த்திருக்கேன். உன்னுடைய திருவிளையாட்டுனால நீ எனக்கு நீங்காத துன்பத்தை கொடுக்குற, ஆனாலும் நான் உன்னுடைய அருளை எதிர்பார்த்து வாழ்கிறேன் இறைவா அப்படின்றத சொல்றாங்க. புரியுதா? மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கு என்று உணர்ந்த நோயாளி அவரை நேசிப்பார். வித்துவ கோட்டில் எழுந்திருக்கும் அன்னையே, அது போன்று நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு கொடுத்தாலும் உன்னுடைய அடியவனாகிய நான் உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கிறேன். உன்னுடைய அருளையே என்ன பண்றேன், எப்பயுமே எதிர்பார்த்து வாழ்றேன் இறைவா அப்படின்றத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்ட் எல்லாம் புரியுதா? வாளால் அறுத்து சுடினும் மறுத்து வன்பால் மாளாத காதல் நோயா லன் போல் மாய மீளா துயதரினு வித்துவ கோட்டம் மாணியாளா உனதருளே பார் பெண்ணடியேனே. பாசுரை எண் 691. பாசுரை எண் என்ன, 691. மறந்துடாதீங்க, பாசுரை எண் என்ன, 691. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூடினும் என்றால் சுட்டாலும்,
மாளாத என்றால் தீராத, மாயம் என்றால் விளையாட்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஸோ சூடினும் என்றால் சுட்டாலும், மாளாத அப்படின்னா தீராத, மாயம் என்றால் விளையாட்டு. சுடினும் என்றால் சுட்டாலும், சுடினும் என்றால் சுட்டாலும், மாளாத என்றால் தீராத, மாயம் என்றால் விளையாட்டு. மாளாத என்றால் தீராத, மாயம் என்றால் விளையாட்டு. சுடினும் என்றால் சுட்டாலும், மாளாத அப்படின்னா தீராத, மாயம்னா விளையாட்டு. உன்னுடைய விளையாட்டுனால நீ எனக்கு தீங்காத துன்பத்தை கொடுத்தாலும் உன்னுடைய அடியவனாகி நான் உன்னுடைய அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சூடினும்னா சுட்டாலும், மாளாதனா தீராத அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, வித்துவக்கோடு அப்படின்ற ஊர் கேரளத்தில் இருக்குது. சரிங்களா? வித்துவக்கோடு அப்படின்ற ஊர் எங்க இருக்கு அப்படின்னா எக்ஸாக்டா கேரள மாநிலம், பாலக்காடு மாவட்டம். இந்த பாலக்காடு அப்படின்றதுல நம்ம படத்துலலாம் கேள்விப்பட்டிருப்போம். பாலக்காடு அப்படின்றது படத்துலலாம் கேள்விப்பட்டிருப்போம். வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது. குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உய்யவந்த பெருமாளை அன்னையாக ஊகித்து பாடுறார். இப்போ இந்த இடத்துல கவனிங்க, வித்துவக்கோடு அப்படின்ற ஊர் கேரள மாநிலத்தில் இருக்கு. வித்துவக்கோடு அப்படின்ற ஊர் எங்க இருக்கு? கேரள மாநிலத்தில் இருக்கு, பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கு. எங்க இருக்குது? பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கு. குலசேகர ஆழ்வார் அங்க இருக்கக்கூடிய இறைவனான உய்யவந்த பெருமாளை, குலசேகர ஆழ்வார் அங்க இருக்கக்கூடிய இறைவனான உய்யவந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடுறாரு. எப்படி பாடுறாராம்? அன்னையாக உருவகித்து பாடுறாரு. அடுத்து பாருங்க, 4000 திவ்ய பிரபந்தத்தின், நல்லா கவனிங்க, 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதல் 1000, ஃபர்ஸ்ட் 1000த்துல 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல் 1000த்துல 691வது பாசுரம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. 691வது பாசுரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. பெருமாள் திருமொழி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ளது. எத்தனாவது திருமொழியா இருக்கான்? 5ஆம் திருமொழியாக உள்ளது. இதில் 105 பாடல்கள் உள்ளன. இதுல எத்தனை பாடல்கள் இருக்கான்? 105 பாடல் அப்படின்றது இருக்கு. இதனை பாடினது யாரு அப்படின்னா குலசேகர ஆழ்வார். இதை பாடினது யாரு? குலசேகர ஆழ்வார். இவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல் 1000த்துல 691வது பாசுரத்துல பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல் 1000த்துல 691வது பாசுரத்துல நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இந்த பெருமாள் திருமொழி பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்துல 5ஆம் திருமொழியா இருக்கு. 4000 திவ்ய பிரபந்தத்துல 5ஆம் திருமொழியா இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல 5ஆம் திருமொழியா இருக்கு. இதுல 105 பாடல்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கான்? 105 பாடல் இருக்கு. அப்ப 5ஆம் திருமொழி 105 பாடல்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசுரம் மட்டும்தான் 691. பாசுரம் மட்டும்தான் 691. ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் அப்படின்றது தெரியணும். சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய பாசுரம் மட்டும்தான் 691. சரிங்களா? ஸோ இதனை பாடியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். இதை பாடினது யாரு? குலசேகர ஆழ்வார். இவருடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய காலம் என்ன? 8ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே பாருங்க. வாளால் அறுத்து சுடினும் மறுத்து வன்பால் மாளாத காதல் நோயா காதல் நோயா லன்போல் மாய மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம் மாணியாளா உணதருளே பார்ப்பெண்ணடியேனே அப்படின்றத சொல்றாரு. பாசுர எண் பார்த்தீங்க அப்படின்னா 691. பாசுர எண் 691. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது வித்துவக்கோடு அப்படின்ற ஊர் எங்க இருக்கு? கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கு. குலசேகர ஆழ்வார் அங்க இருக்கக்கூடிய இறைவனான உய்யவந்த பெருமான அன்னையாக உருவித்து பாடுறாரு. 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல் 1000த்துல 691வது பாசுர பகுதியில் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. பெருமாள் திருமொழி அப்படின்றது 4000 திவ்ய பிரபந்தத்துல 5ஆம் திருமொழியா இருக்கு. அதுல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 105 பாடல்கள் அப்படின்றது இருக்கு. இதை பாடினவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். இவருடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு, மறந்துடாதீங்க. சரியா? ஸோ அடுத்த பாடல் அப்படின்றது போலாம். 106வது பேஜ். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீதி வெண்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பாடம். நம்ம சின்ன பாடத்தை தான் ஒரு குயிக்காக ஒரு 20 மினிட்ஸில் பார்க்குறோம். சரியா? ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இது உங்களுக்கு லைவ் கிடையாது, ரெக்கார்டிங் வீடியோ. சரியா? லைவ் கிடையாது, ரெக்கார்டிங் வீடியோ. நீதி வெண்பா. இந்த நீதி வெண்பாவை யார் இயற்றியிருக்கா அப்படின்னா காப்ப செய்குதம்பி பாவலர். காப்ப செய்குதம்பி பாவலர். நீதி வெண்பாவை இயற்றியவர் யார் அப்படின்னா காப்ப செய்குதம்பி பாவலர் தான் நீதி வெண்பாவை இயற்றியிருக்காரு. கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். படித்தவங்க வழி தான் இந்த கவர்மெண்ட் போகும்டா. படித்தவர்கள் வழி தான் இந்த கவர்மெண்ட் அப்படின்றது போகும். படித்தவங்க வழி தான் இந்த கவர்மெண்ட் அப்படின்றது போகும். உண்மையா இல்லையா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காருன்னா அவர் சொல்றதுபடி தான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிகழும். ஸோ படித்தவங்க வழி தான் இந்த கவர்மெண்ட் அப்படின்றது போகும். கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். படித்தவங்க வழி தான் இந்த கவர்மெண்ட் அப்படின்றது போகும். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். இப்போ தோன்ற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? தோண்டும் அளவு ஊறும் நீர் போல. தோன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீர் அப்படின்றது ஊறும். அது மாதிரி படிக்க 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 தான் நம்முடைய அறிவு அப்படின்றது வளரும், அறிவு சுரக்கும். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும், படிக்கிற அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள்.
கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். கல்வியை போற்றுறத புறநானூறு காலத்திலிருந்து இந்த காலம் வரை என்ன பண்றாங்க, தமிழர்கள் போற்றுறாங்க. திருக்குறளை, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தமிழ்ல இருக்கக்கூடிய கல்வியை எப்பயுமே மக்கள் போற்றுறாங்களா இல்லையாப்பா? கண்டிப்பா போற்றுறாங்க. சரிங்களா? ஸோ என்கிறது திருக்குறள். கல்வியை போற்றுவதை புறநானூறு காலத்திலிருந்து, கல்வியை போற்றுறத பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு காலத்திலிருந்து, கல்வியை போற்றுவதை புறநானூறு காலத்திலிருந்தே தற்கால முறை தொடர்கின்றனர் தமிழர். பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளைப் போல, பூக்களை நாடி சென்று, பூக்களை தேடி போய் அந்த தேனை பருகும் வண்டுகள், பூக்கள் எங்க இருக்கு அப்படின்னு போய் தேடி போய் என்ன பண்ணும், அந்த வண்டுகள் என்ன பண்ணும், தேன் எடுத்து உண்ணும். அது மாதிரி நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம நூல்களை தேடி 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 போய் நம்ம படிச்சு என்ன பண்ணணும், நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கணும். நூல்களை தேடி 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 போய் என்ன பண்ணணும், நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். படிச்சவங்க வழி தான் அந்த கவர்மெண்ட் போகும், படிச்சவங்க வழி தான் அந்த கவர்மெண்ட் போகும். ஸோ கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். கல்வியை போற்றுவதை புறநானூறு காலத்திலிருந்து, சரிங்களா, கல்வியை போற்றுவதை புறநானூறு காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். கல்வியை போற்றுவதை புறநானூறு காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். பூக்களை நாடி சென்று தேன்பருகும் வண்டுகளைப் போல, பூக்களை போய் தேடி தேடி போய் எப்படி அந்த தேன்பருகக்கூடிய வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும். நூல்களை தேடி தேடி போய் நம்ம என்ன பண்ணணும், அறிவை வளர்த்துக்கணும். நூல்களை தாடி சென்று அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ புரியுதா? கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். கல்வியை போற்றுவதை புறநானூறு காலத்திலிருந்தே தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். பூக்களை நாடி சென்று தேன்பருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும். நூல்களை தேடி தேடி போய் நம்ம பண்ணணும், நம்மளுடைய அறிவை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். படிச்சவங்க வழி தான் இந்த கவர்மெண்ட் அப்படின்றது போகும். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல, தோண்டும் அளவு இருக்கக்கூடிய நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும். படிக்க படிக்க தான் நம்மளுடைய அறிவு சுரக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? இது வரையும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்கிறது திருக்குறள். கல்வியை போற்றுவதை புறநானூறு காலத்திலிருந்து, சரிங்களா, கல்வியை நம்ம போற்றுறத புறநானூறு காலத்திலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும். நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும். அடுத்து பாருங்க, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை அறுத்துவதும் மாவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படின்றத கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அருளை பெருக்கி, அருள் அப்படின்றது ரொம்ப முக்கியம்டா. அருளை பெருக்கணும். எதை பெருக்கணும்? அருளை பெருக்கணும். அருளை கண்டிப்பாக பெருக்க வேண்டும். அருளை பெருக்கி அறிவை திருத்தணும். நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அறியாமை அப்படின்றது இருக்கு. இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம், நம்ம வந்து கேரக்டரில் தப்பாக இருக்கலாம், கேரக்டரில் சரியா இல்லாமல் இருக்கலாம். அந்த அறிவை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம திருத்தணும். அருளை பெருக்கணும். நல்லா பெரிய லெவல்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு திறமை இருக்காது, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் போயிருப்பாங்க. காரணம் என்னன்னா இறைவனுடைய அருள் தான். இறைவனுடைய அருள் அப்படின்றது முக்கியம். ஸோ அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படின்றத சொல்றாங்க. அதாவது என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா, அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி, அருள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கணுமா, அருள் என்ன பண்ணணுமா பெருக்கணுமா, அருளை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கத்தை அகற்றி, மயக்கம்னா அந்த அறியாமை குழப்பம் அதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம அகற்றி எறியணும். அருளினை பெருக்கணும். அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி, அருளை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கத்தை அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து, அறிவுக்கு பார்த்தோன்னா தெளிவு தரணும், எது கரெக்ட் எது தப்பு அப்படின்ற மாதிரி அறிவுக்கு தெளிவு தரணும். உயிருக்கு அரிய துணையாய், உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வி, உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே, எனவே அதை போற்றி கற்க வேண்டும். அதனால என்ன பண்ணணுமா, அதை போற்றி கற்க வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. புரியுதுங்களா? அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி, அருள் என்ன பண்ணணுமா பெருக்கணும், அறிவை சீராக்கணும். அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கத்தை அகற்றி, மயக்கம்னா அந்த அறியாமை குழப்பம், அதை என்ன பண்ணணுமா அகற்றணுமா, மயக்கத்தை அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து, அறிவுக்கு தெளிவு தரணும். உயிருக்கு அரிய துணையாய், உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும், எனவே அதை போற்றி கற்க வேண்டும். அதனால என்ன பண்ணணுமா, அதை போற்றி கற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அருளினை பெருக்கணும், அறிவை சீராக்கணும், மயக்கத்தை அகற்றணும், அறிவுக்கு தெளிவு தரணும். உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே, எனவே அதை போற்றி கற்க வேண்டும். அதனால என்ன பண்ணணுமா, அதை போற்றி கற்க வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சதம் என்றால் 100 என்று பொருள். சதம் அப்படின்னா 100 அப்படின்றது பொருள். சதம் என்றால் என்ன அர்த்தம், 100 அப்படின்றது பொருள். சதம் என்றால் 100 என்பது பொருள். ஒருவருடைய புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவு, ஒருத்தவங்களுடைய புலமை, ஒருத்தவங்களுடைய நுண்ணறிவு, ஒருத்தவங்களுடைய நினைவாற்றல் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும், ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படக்கூடிய 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம். சதம் என்றால் 100 என்பது பொருள். சதம் அப்படின்னா 100 அப்படின்னு அர்த்தம். சதம் என்றால் 100.
ஒருத்தவங்களுடைய புலமை அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு புலமையா இருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்றது முக்கியம். எந்த அளவுக்கு நினைவாற்றல் இருக்கு அப்படின்றது முக்கியம். எந்த அளவுக்கு நுண்ணறிவு இருக்கு, நூலறிவு இருக்கு அப்படின்றது முக்கியம். சதம் என்றால் 100. இப்ப படத்துலலாம் பார்ப்பீங்க. படம் இந்த கிரிக்கெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோலி சதம் அடித்தார், விராட் கோலி சதம் அடித்தார், தோனி சதம் அடித்தார், சச்சின் சதம் அடித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சதம் அப்படின்னா 100 அப்படின்றது பொருள். சதம் என்றால் 100 என்பது பொருள். ஒருத்தவங்களுடைய புலமை அப்படின்றது இருக்கணும். ஒருத்தவங்களுடைய புலமையையும் ஒருத்தவங்களுடைய நினைவாற்றல் அப்படின்றது முக்கியம். ஒருத்தவங்களுடைய புலமையையும் ஒருத்தவங்களுடைய நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படக்கூடிய 100 செயல்களையும் நினைவில் வச்சுக்கிட்டு விடையளிக்கணும். பாருங்க எவ்வளவு கஷ்டமான விஷயம். ஸோ சதம் அப்படின்னா 100 அப்படின்றது பொருள். ஒருத்தவங்களுடைய புலமையையும் ஒருத்தவங்களுடைய நினைவாற்றலையும், ஒருத்தவங்களுடைய புலமையை தெரியணும், ஒருத்தவங்களுடைய நினைவாற்றல் இருக்கணும், ஒருத்தவங்களுடைய நுண்ணறிவு இருக்கணும். இது எல்லாத்தையுமே சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல். இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படக்கூடிய 100 செயலையும் நினைவில் வச்சுக்கிட்டு விடையளித்தல் தான் என்னது? சதாவதானம் அப்படின்னு சொல்றாங்க. சதாவதானம் அப்படின்ற கலையில சிறந்து விளங்கியவர் யார் அப்படின்னா செய்குதம்பி பாவலர். சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யார் அப்படின்னா செய்குதம்பி பாவலர். 1874 1950 1874 1950 கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். கன்னியாகுமரி மாவட்டம், இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி அப்படின்னு ஊரை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட 15 வயசுலேயே செயல் இயற்றக்கூடிய திறன் பெற்றவர். 15 வயசுல நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? விளையாண்டுகிட்டு இருப்போம். ஆனா 15 வயசுலேயே செயல் இயற்றக்கூடிய திறன் பெற்றவர். சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர். சீரா புராணத்துக்கு என்ன பண்ணிருக்காரு? உரை எழுதியிருக்காரு. பாருங்க எந்த அளவுக்கு திறமையா இருந்திருக்காருன்னு பாருங்க. சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர் 1907 மார்ச் 10. 1907 மார்ச் 10ல பார்த்தீங்கன்னா சென்னை விக்டோரியா அரங்கில், சரிங்களா, சென்னையில் இருக்கக்கூடிய விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர்கள் பலர் முன்னிலையில் என்ன பண்றாரு அப்படின்னா 100 செயல்களை செய்து காட்டி, அறிஞர்கள் பலர் முன்னிலையில் 100 செயல்களை செய்து காட்டி ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்ட பெற்றார். சதாவதானி அப்படின்னு பாராட்ட பெற்றிருக்காரு. இவருடைய நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில மணிமண்டபம் அப்படின்றது அமைச்சிருக்காங்க. இவருடைய நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில பார்த்தீங்கன்னா மணிமண்டபம் அப்படின்றது அமைச்சிருக்காங்க. இவருடைய அனைத்து நூல்களையும் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுடைமையாக்கியிருக்காங்க. இவருடைய அனைத்து நூல்களையும் நாட்டுடைமையாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சதாவதானம் அப்படின்ற கலையில சிறந்து விளங்கினவர் யார் அப்படின்னா செய்குதம்பி பாவலர். சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யாரு? அது காப்பா செய்குதம்பி பாவலர். 1874 1950 கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி அப்படின்னு ஊரை சேர்ந்தவர். கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி அப்படின்னு ஊரை சேர்ந்தவர். 15 வயசுலேயே பார்த்தீங்கன்னா செயல் இயற்றக்கூடிய திறன் பெற்றவர். 15 வயதிலேயே செயல் இயற்றக்கூடிய திறன் பெற்றவர். சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்காரு. எதுக்கு உரை எழுதியிருக்காரு? சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்காரு. 1907 மார்ச் 10. 1907 மார்ச் 10ல பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில விக்டோரியா அரங்கம், சென்னையில விக்டோரியா அரங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அறிஞர்கள் பலர் முன்னிலையில், சரிங்களா, அறிஞர்கள் பலர் முன்னிலையில் 100 செயல்களை செய்து காட்டி 100 செயலை செஞ்சு காட்டி என்ன பண்றாரு? சதாவதானி அப்படின்ற பாராட்ட பெற்றிருக்காரு. சதாவதானி அப்படின்னு பாராட்ட பெற்றிருக்காரு. இவருடைய நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில மணிமண்டபம் அப்படின்றது அமைச்சிருக்காங்க. இவருடைய நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில மணிமண்டபம் அப்படின்றது அமைச்சிருக்காங்க. இவருடைய அனைத்து நூல்களையும் நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. இவருடைய அனைத்து நூல்களையும் என்ன பண்ணிருக்காங்க? நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது எல்லாருக்கும் புரியுதா அப்படின்னு பாருங்க. இது எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏதாச்சும் புரியாம இருக்கா? எல்லாருக்கும் கிளியரா அப்படின்றத பாருங்க. சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யாரு? செய்குதம்பி பாவலர். 1874 1950 கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி அப்படின்னு ஊரை சேர்ந்தவர். 15 வயசுலேயே செயல் இயற்றக்கூடிய திறன் பெற்றிருக்காரு. சீரா புராணத்துக்கும் உரை எழுதியிருக்காரு. 1907 மார்ச் 10ல் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர்கள் பலர் முன்னிலையில் 100 செயல்களை செய்து காட்டி சதாவதானி அப்படின்னு பாராட்ட பெற்றிருக்காரு. இவருடைய நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணிமண்டபம் அப்படின்றத அமைச்சிருக்காங்க. இவருடைய அனைத்து நூல்களையும் நாட்டுடைமையாக்கியிருக்காங்க. இவருடைய அனைத்து நூல்களையும் என்ன பண்ணியிருக்காங்க? நாட்டுடைமையாக்கியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? எல்லாருக்கும் இன்னைக்கு வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு. ஸோ கம்மியான டியூரேஷனில் இன்றைக்கி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 2 லெசனையும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓரளவுக்கு புரிகிற அளவுக்கு நடத்தியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் கிளாஸில் இருந்தீங்கன்னா உங்களுடைய டவுட்டை கேட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவாக நடத்தியிருக்கலாம். ரெக்கார்டிங் வீடியோ அப்படின்றதுனால நான் உங்களுக்கு டேரெக்டாக சொல்லிட்டேன். லைவில் வந்து நான் இந்த லெசனை மறுபடியும் ஒரு வாட்டி நடத்தினேன். உனக்கு என்னென்ன டவுட் இருந்துச்சு அப்படின்றத நீ டேரெக்டாக கேட்குறப்போ நான் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக உங்களுக்கு ஆன்சர் அப்படின்றது கொடுப்பேன். சரிங்களா? ஸோ அடுத்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ஸோ யாராச்சும் வாட்ஸ்அப் சேனலில் யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. சரியா? எக்ஸாம் டைமில் போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு நிறைய கொஷின்ஸு நிறைய இதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எக்ஸாம் கிட்ட வரக்கூடிய டைமில் ஏதாச்சும் கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம், கோர்ஸை பற்றி உங்களுக்கு அவேர் பண்ணுறது, அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், சாம்பிள் கொஷின் பேப்பர், எக்ஸாம் சம்மந்தமான அப்டேட்டு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் சேனலில் அப்படின்றது உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ அதனால் யாராச்சும்
வாட்ஸ்அப் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். பாய் பாய். பாய்டா.